கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அவனுடைய சோக மோகங்களை போக்குவதற்காக சாங்கிய விஷயங்களையும் கர்ம யோக விஷயங்களையும் விரிவாக 2வது அத்தியாயத்துல சாங்கிய யோகம் அப்படிங்கிற அத்தியாயத்துல எடுத்து உரைத்தார். அதனுடைய விளக்கங்களை எந்த அளவுக்கு நம்மளால புரிஞ்சு கொள்ள முடிஞ்சதோ குருநாதருடைய கிருபையினால அந்த அளவுக்கு நாம பார்த்திருக்கோம். போதாது, திரும்ப திரும்ப புனஸ்ரவணம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அடுத்தடுத்த தடவை படிக்கிறச்சே நம்ம மனசுக்கு ஏற்படக்கூடிய பக்குவத்தின் மாற்றத்தின் விளைவாக திரும்ப திரும்ப நமக்கு அதனுடைய அர்த்தங்கள் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது பை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. முதல் தடவை கேட்கறச்சே புரியற அர்த்தம் அடுத்த தடவை இன்னும் ஆழமா. அந்த மாதிரி திரும்ப திரும்ப விஷயங்களை கேட்கும் பொழுதுதான் அதனுடைய ஆழமான அர்த்தம் நமக்கு மனசுல நல்லா உரைத்து நிற்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப 2 அத்தியாயத்தை முடிச்சதுக்கு அப்புறமா 3வது அத்தியாயத்துக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா 2வது அத்தியாயத்திலேயே சாங்கிய விஷயத்த சொல்லியாச்சு, யோக விஷயத்த சொல்லியாச்சு. யார் ஒருத்தர் இந்த யோக விஷயத்தை சரியாக கடைபிடிக்கிறாரோ அவருக்கு இந்த ஞானமானது நிலை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. அர்ஜுனனுக்கு சோகத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா அறியாமை. இந்த அறியாமையினுடைய நீக்கம் எப்படி கிடைக்கும்னு அறிவினால கிடைக்கும். ஆத்ம ஞானத்தை உபதேசிக்கிறத சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தர்ம விஷயங்களையும் அவனுக்கு சொல்லி கொடுத்தார். அதுக்கும் மேல இந்த தர்ம விஷயங்களை சொல்லும் பொழுதுதான் உன்னோட கடமை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொன்னார். இந்த கடமையை அவன் செய்வதற்கு என்ன வழி, எந்த ஆட்டிடியூட்ல அவன் கடமையை செய்தால் அவன் அந்த கடமையை செய்யும் பொழுதே ஆத்ம ஞானத்தினுடைய பரம பிரயோஜனமான பூரண ஆனந்த நிலையை அவன் மனதில் கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக கடமையை எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டார். வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் 52, 53 இந்த ஸ்லோகங்கள் சொல்லும் பொழுது முடிச்சுட்டாரு. என்ன சொன்னார்? 53வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதா ஸ்தாஸ்யதி நிஷ்சலா சமாதா வச்சனா புத்திகி ததா யோகம் அவாப்ஸ்யசி. அந்த இடத்துல சமாதா வச்சனா புத்திகி ததா யோகம் அவாப்ஸ்யசி அப்படின்னு சொன்ன. அந்த இடத்துல யோகம் அப்படிங்கிறதுக்கு ஞானம், மோட்சம் அப்படின்னு அர்த்தம். அந்த பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொண்ட காரணத்தினால் அவன் எப்பொழுதும் பிரம்மத்தை பற்றிய அறிவிலேயே அவன் நிலைத்து இருப்பான். அப்படிங்கிறத எந்த காரணத்தினால அவன் அறிவில் நிலைத்து நிற்பான் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்ருதி வாக்கியங்கள் கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ருதி வாக்கியங்கள் மூலமாக அவன் மனமானது அலைக்கழிக்கப்படாமல் அவன் எப்பொழுதும் அந்த பூர்ணமான ஒரு பிரம்ம சிந்தனையிலேயே அவன் தன்னை இருத்தி கொண்டான் என்று சொன்னால் அப்பொழுது அவனுடைய மனமானது எப்பொழுதும் நிச்சலமானதாக இருக்கும். அச்சலா புத்திகி அப்படின்னு சொன்னார். அதை சொல்லறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? யதாதே மோக கலிலம் புத்திர் வியதிதரிஷ்யதி. உன்னுடைய மோக கலிலம் புத்தியில் இருக்கக்கூடிய அந்த மயக்கங்கள் சகதிகள் அதெல்லாம் போயிடுத்து அப்படின்னு சொன்னா, யதாதே மோககளிலும் புத்திர் வியதிதரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோத்தவ்யஸ்ய ஸ்ருதஸ்யச்ச. எதுக்காக அதை சொன்னார் அப்படின்னா, நீ இதுக்கு மேல நான் ஏதாவது ஒண்ணு அடையணும்னு நீ ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டியது உன்னுடைய புத்தியின் மோகம் போகும் பொழுதுதான் போகும். அது போயிடுத்து அப்படின்னு சொன்னா அதற்கப்புறம் உனக்கு இந்த ஆத்ம ஞானமானது தெளிவாக உன்னிடம் இருக்கும். அப்ப நீ எந்த காரியமும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு போன வகுப்புலயே நம்ம இந்த விஷயத்தை பத்தி பார்த்தோம். என்ன பண்ணணும், நான் இங்க உலகத்துல என்ன பண்ணணும்? ஐ வாண்ட் டு பி திஸ், ஐ வாண்ட் டு பி தட். அது இல்லை, ஐ எம் ஜஸ்ட் பீ. அதுதான் கஷ்டம் இருக்கிறதுலயே. சும்மா இருக்கிறது. அருணகிரிநாதருக்கு கொடுத்த உபதேசம் என்ன? சும்மா இரு சொல்லற அப்படின்னு. சும்மா இரு சொல்லற. அந்த இடத்துலயுமே சொல்லற அப்படிங்கிறது உலக விஷயங்களை பேசுவதற்காக நீ இங்க வரல. சொல்லறங்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கணும். வாயை திறக்காம ஒரு ஓரமா உட்கார்ந்துன்ற அப்படி சொல்லல.
சும்மா இரு அப்படின்னாலே எதுக்கு சும்மா இருக்கணும் அப்படின்னா, உலக விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பதுதான் சும்மா இருப்பது. நம்ம இது ரா கணபதி அவர்களுடைய அம்மா புஸ்தகம் படித்திருந்தேன் நேத்திக்கு. அதுல பிரேமானந்தர் அப்படிங்கிறவர் அம்மாவை பத்தி சொல்றார். அம்மான்னு நான் மீன் பண்றது யாருன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய துணைவியார், அன்னையார் சாரதா. அவர் சொல்றார், அம்மா என்ன இந்த உலகத்துக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து உபனிஷத் கிளாஸ் எடுத்தாங்களா? இல்ல நிறைய நிறைய பிரசங்கங்கள்லாம் பண்ணினாங்களா? ஒரு பிரசங்கம் கூட அம்மா பண்ணினதே கிடையாது. ஈவன் அந்த வேலூர் மட்டும் திறக்கிற அன்னைக்கு கூட திறந்துட்டு பேசாம உட்கார்ந்துட்டாங்க. ஒரு பிரசங்கமுமே பண்ணலை. எதுவுமே பண்ணல. என்ன பண்ணினா அப்படின்னா, அவ வெறும்னே இருந்தா. அது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இருக்க முடியாதோ அப்படின்னு நமக்கு தோன்றது இல்லையா? இருக்க முடியும் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த மகாத்மாக்கள்லாம் நமக்கு வந்து இந்த வாழ்ந்து காமிக்கும். என்ன பண்ணினாங்க? அப்ப இருந்த காலத்துல அப்ப என்னதான் பண்ணினாங்கன்னா, அன்பை வாரி வாரி வழங்கினாங்க. எந்த விதமான வித்தியாசமும், பேதமும் அவர்களுக்கு கிடையாது. கொலை பண்ணிட்டு வந்தாலும் அவனுக்கு அன்பு உண்டு. திருடிட்டு வந்தாலும் அவனுக்கு அன்பு உண்டு. பெரிய காரியம், நல்ல காரியம் பண்ணிட்டு வந்தா அவனுக்கும் அதே அன்புதான். அன்புல மாற்றமே கிடையாது. இந்த பேதம்ங்கிறது போகிறது தானே இந்த மனித வாழ்க்கையில நீங்க நம்மளால எப்ப வந்து சந்தோஷமா இருக்க முடியும்? எப்ப பேத புத்தி இல்லையோ அப்பதான் சந்தோஷமா இருக்கும். பேத புத்திங்கிறது தான் நமக்கு விருப்பு வெறுப்பை தோன்றுகிறது. ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைஸ்சரன். ஆத்மவசியை விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதின்னு சொன்னாரு இல்லையா? திரும்ப திரும்ப இந்த ஸ்லோகங்களை எல்லாம் நம்ம மனசுல அசை போட்டு பார்க்கறச்சே தான் நமக்கு என்ன புரியும்னா, இங்க செய்யறதுக்குன்னு ஒரு செய்யறதுக்கு காரியம் எத்தனையோ இருந்தால் கூட, புரிஞ்சுக்கிறது கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். செய்யறதுக்கு காரியம் எத்தனையோ இருந்தால் கூட, அந்த செயலினால் எனக்கு இன்பம் வரும் அப்படிங்கிறது இல்ல. நான் ஏற்கனவே இன்ப ஸ்வரூபமாக நிறைவானவனாக இருக்கும் பொழுது, எனக்கு ஒரு செயல் வந்து இன்பத்தை கொடுக்க வேண்டிய நிலை இல்லை. அதுதான் அம்மாவினுடைய இன்னைக்கு வரைக்கும் ஒரு படிக்காத ஒரு பெண்மணி எந்த ஸ்கூலுக்கும் போல எதுக்கும் போல ஒண்ணும் கிடையாது. அவர்களிடம் வந்து இந்த உலகத்துல அத்தனை பேர் வந்து அவளிடம் வந்து சரணடைந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு ரீசனுக்காக அவளுடைய அன்புக்கு. எல்லையில்லாத அன்பை அவளால் காட்ட முடிந்தது அப்படிங்கிறதுதான். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு. சத்து எப்போதும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயேபி திஷ்டதி எது சத்து அப்படின்னு எப்போதும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சத்திய ஸ்வரூபமாக இருக்கிறது ஞானம். ஞானம்னு சொன்னா அறிவு ஸ்வரூபமாக இருக்கிறது. அம்மாவினுடைய ஸ்வரூபம் வந்து அறிவு ஸ்வரூபமாக அவள் இருந்தாள். அனந்தம் எல்லையில்லாத தன்மையோடு இருந்தாள். இந்த இது சொல்றதோட ரீசன் என்ன அப்படின்னா, அந்த 52, 53 ஸ்லோகங்கள்ல அவர் சொல்லியிருக்கிற அந்த அந்த நிலையில் இருந்து காண்பித்தவர்கள் இருக்கிறார்கள்ங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். வேற எதுவும் ரீசன் கிடையாது. ஏன்னா அப்ப நமக்கு என்ன தோணும்னா, இதெல்லாம் பண்ணலாம்ப்பா. சன்னியாசம் வாங்கினா எல்லாம் ஜாலியா தான் இருக்கலாம். ஒரு வேலையும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. யாராவது போடுவாங்க, பிக்ஷா சாப்பிட்டு போணும். ஆனா அம்மாவின் வாழ்க்கையை படித்து பாருங்க. படித்து பார்த்தால் தான் தெரியும். கண்ணுல ரத்தம் தான் வரும். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. எத்தனை பேருக்கு எத்தனை காரியம் பண்ணியிருக்கா ஒரு அளவே கிடையாது. அந்த காரியங்கள் எல்லாம் அவளுடைய ஸ்திதிக்கு அவ பண்ணணும்னு அவசியம் இல்லை. உட்கார்ந்து காலாட்டி கொண்டிருந்தா எல்லோரும் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்க வேண்டிய நிலையில் இருந்தவள் கூட அவள் அப்படி இருக்கவே இல்லை. இந்த உலகில் பிறந்தால் பிறந்ததற்கான காரியங்களை நான் எந்த ஸ்திதியில் இருக்கிறேனோ அந்த ஸ்திதிக்கான காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். விருப்பு வெறுப்புகளை விட்டு. அதுக்குதான் இந்த 3 ஸ்லோகங்கள் எல்லாம் நினைவு கூறணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். அப்போ சுவாமிஜி சொல்ற பரமார்த்தாஜி ஒரு வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை. கர்ம யோகம் அப்படிங்கிறது எப்ப கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா, ஞான யோகத்தை அடைந்தால்தான் கம்ப்ளீட் ஆகும். ஞானத்தை அறிந்தால்தான் கம்ப்ளீட் ஆகும். நான் வந்து எப்ப வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லோருக்கும் என்னால் சேவை செய்ய முடியும் என்றால், நான் யார் என்பதை பூரணமாக உணர்ந்திருந்தால் என்னால் செய்ய முடியும். கரெக்ட் தானே? நான் எனக்கு என்னை பத்தியே டவுட் நிறைய இருக்கும்போது நான் எப்படி போய் என்கிட்டயே டவுட்ஸ் இருக்கு, என்கிட்டயே நிறைய அதிருப்திகள் இருக்கு, என் மேலேயே எனக்கு நிறைய இது மிஸ்கிவிங்ஸ் இருக்கு. நானே இன்னும் குறைவானவனாக என்னை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அது வந்தால் நிறையுமோ, இது வந்தால் சந்தோஷம் வருமோ என்ற எண்ணத்தில் இருக்கும் பொழுது நான் எப்படி கர்ம யோகம் செய்ய முடியும்? அது நிஷ்காம கர்ம யோகம் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்ற. சித்த சுத்திக்கு நிஷ்காம கர்ம யோகம் தான் ஒரே வழி. எதாதே மோக கலிலம். அது போகணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்றதுன்னா, இந்த கர்மத்தில் எந்த விதமான ஒரு அட்டாச்மெண்ட்டும் வச்சுக்காதப்பா. அந்த பலன்ல உனக்கு ஒரு நாட்டமே இருக்க வேண்டாம் அப்படிங்கிறார். இன்னொரு சென்டென்ஸ் என்ன சொல்றாரு? கர்மா
கர்ம யோகா இஸ் இன்கம்ப்ளீட் வித்தவுட் ஞான யோகா. அது ஒரு இது சொல்ற ஒரு சென்டென்ஸ் சொல்ற. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, ஞான யோகா இஸ் இம்பாசிபிள் வித்தவுட் கர்ம யோகா. இது வந்து ரொம்ப முக்கியமான சென்டென்சஸ் இது ரெண்டு. நான் படிக்கணும், இந்த படிக்கிறது எனக்கு புரியணும்னா எனக்கு என்ன வேணும்? திரும்ப திரும்ப படிச்சிருக்கோம். நம்ம 2வது அத்தியாயத்துல மறுபடியும் மறுபடியும் படிச்ச ஒரு விஷயம் என்ன? படிக்கிறது புரியணும்னா தெளிவான மனம் வேணும். தெளிவான மனத்திற்கு பிரசாத புத்தி, ஆத்ம புத்தி பிரசாதஜம்னு பின்னாடி சொல்லுவார் கிருஷ்ணர். இங்கேயும் பிரசாத புத்தியை பத்தி பேசுறார். இந்த பிரசாத புத்திங்கிறது எப்ப கிடைக்கும் எனக்கு? எனக்குன்னு ஒரு பலன் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் செய்யக்கூடிய காரியங்கள், அப்பொழுதுதான் நிஷ்காமமாக காரியங்கள் செய்யும் பொழுதுதான் எனக்கு இந்த ஒரு மன தூய்மை ஏற்படும். சித்த சுத்தினாலத்தான் என்னால ஞானத்தை நன்கு என்ஜாய் பண்ண முடியும். நான் எதை பத்தி அறியறேன்? புதுசா ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்கா? மார்ஸ்ல இருந்து வந்திருக்குப்பா ஆத்மான்னு ஒரு மேட்டர் வந்திருக்கு. அத பத்தி நாம எல்லாரும் இப்ப பாக்ஸ் ஓபன் பண்ணி ஹை ஆத்மா அப்படின்னு பார்க்கல நம்ம. ஏற்கனவே எல்லா இடத்துலயும் சர்வத்திர சர்வகதமாக இருந்து கொண்டிருக்கிற சைத்தன்ய ஸ்வரூபத்தை என்னுடைய அறியாமையினால் அதை நான் பார்க்க தவறுகிறேன். குரு வந்து சொல்லி கொடுக்கிறார். நீ கொஞ்சம் போக்கஸ திருப்பு, அந்த பக்கம் பாரு, இதுதான் ஆத்மா. நீ ஆத்மாவை கவனிக்காம அனாத்மாலேயே கவனித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால் உனக்கு ஆத்மா என்ற ஒன்று இருப்பதே தெரியவில்லை. நீ ஆத்மாவில் கவனம் கொள் அப்படின்னு குருநாதர் சொன்ன உடனே என்ன ஆயிடுறது நமக்கு? அப்படியே நமக்கு போக்கஸ் பூரா மாறிடுறது. பிராக்டிக்கலி யாருதான்னா கஷ்டம், உடனே ஆகிறது கிடையாது. காரணம் என்ன? எத்தனையோ விக்ஷேபங்கள் இந்த மனசுல இருக்கு. 2வது நாமளும் நிறைய படிச்சு நம்மளும் நம்ம இன்டெலெக்ட நல்லா க்ரோ பண்ணி வச்சுண்டு இந்த இன்டெலெக்ட வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி மீ மைசெல்ஃப்ல எல்லாம் நிறைய நாள் உழன்று விட்டு அப்புறமா வரும் பொழுது ஏற்கனவே படித்த விஷயங்களை அன்லேர்ன் பண்ணி இதை லேர்ன் பண்றதுங்கிறது ஒரு பெரிய எக்ஸசைஸ். அதை பண்ணணும். பண்ணினாத்தான் நமக்கு அது புரியும். அதுக்குத்தான் நிஷ்காம கர்மயோகம். நிஷ்காம கர்மயோகத்தினுடைய மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னா சித்த சுத்தி. எப்படி சித்த சுத்தி கிடைக்கிறது? என்னுடைய அகங்கார மமகாரங்களை நான் நீக்குகிறேன். யான் எனது எனும் செருக்கறுப்பான் தான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் சொன்னாரே. அதனால யான் எனது எனும் செருக்கை அறுப்பதற்காக நான் கர்ம யோகத்தை செய்ய வேண்டும் இருக்கு. சுவாமிஜி அழகா சொல்லுவார், ஆக்ஷனை பண்ணு. என்ன ஆக்ஷன்? நிஷ்காம கர்ம யோகம் அப்படிங்கிற அந்த செயல் புரிவதில், செயலின் பலனில் நாட்டம் இல்லாமல் செயல் புரிவது அப்படிங்கிறத பண்ணு. உன்னை சுத்தப்படுத்திக்கொள், பியூரிஃபை பண்ணிக்கொள். அதுக்கப்புறம் ஞானத்தை குருமுகமாக பெற்றுக்கொள். நாலேஜை பெற்றுக்கொள். KNOW, நாலேஜை பெற்றுக்கொள். அதுக்கப்புறம் என்ன பண்ண? பி ஃப்ரீ. ஆக்ட், பியூரிஃபை, பி ஃப்ரீ. அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கு. நம்ம மனசுல இந்த சிம்பிளா சின்ன சின்ன விஷயமா நம்ம மனசுல வந்து அடிக்கடி ஓடிட்டே இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணும்னா நம்ம மைண்ட வந்து தானாவே கொஸ்டின் கேட்க வைக்கும். எந்த இடத்துல நீ இப்ப லேக்கிங்கா இருக்க, அந்த இடத்த சரி பண்ணு. ஆர் யூ லேக்கிங் இன் நாலேஜ்? போய் உக்காந்து படி. உன்னுடைய செயலில் உனக்கு இருக்கக்கூடிய ஆட்டிடியூட் சரியா இல்லையா, அதை சரி பண்ணிக்கும். நம்ம மனசாட்சிக்கு எல்லாரை விட நிறைய பவர்ஸ் இருக்கு. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சொல். அதனால தன் நெஞ்சு அறிவது பொய்யற்கன்னா அந்த நெஞ்சுக்கு நன்னா தெரியும் எது உண்மை, என்ன ஸ்திதியில இருக்கேங்கிறது அதுக்கு தெரியும். சோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம திங்க் பண்ண நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது நமக்கு உள்ள போய் வேலை பண்ணும். இங்க அர்ஜுனனுக்கு என்ன ப்ராப்ளம்? இப்போ இந்த செகண்ட் அத்தியாயம் முடியறிச்சு. இந்த செகண்ட் அத்தியாயத்தை அவர் 53வது ஸ்லோகத்தோட நிறுத்திட்டு அர்ஜுனன் ஒரு கேள்வியும் கேட்கல அப்படின்னு சொன்னா வித் தட் எண்ட்ஸ் த டீச்சிங் இல்லையா? ஒண்ணுமே அதுக்கப்புறமா டீச் பண்ண வேண்டியது இருக்கல. ஆனா அர்ஜுனனுக்கு ஒரு டவுட் இருக்கு. நீங்க இப்ப சொன்ன லட்சணங்களோட இருக்கக்கூடிய ஒருவரை நான் காண வேண்டும், அது எப்படி அப்படிங்கறத சொல்லுங்க. நீங்க எப்படி இருப்பாருங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்றார்? முதல்ல அவருடைய லட்சணங்களை சொல்கிறார். அதற்கப்புறம் அந்த லட்சணங்களை பெறுவதற்கு அவன் என்ன பாடுபடுகிறான் என்பதை சொல்கிறார். என்ன பாடுங்கிறத விட என்ன முயற்சிகள் செய்கிறான் அப்படிங்கிறத சொல்றார். அந்த முயற்சியின் பலனாக அவனுடைய லட்சணங்களையே மறுபடியும் சொல்கிறார். விகாய காமான் எஸ் சர்வான் புமான் ஸ்டரதி நிஸ்பிருக. அவன் வந்து எந்த விதமான ஏக்கமும் இல்லாமல் தன்னுடைய அனைத்து ஆசைகளையும் துறந்து விட்டானப்பா. அப்படி துறந்த நிலையில்தான் அவன் இருக்கிறான். ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்தன்னு முடிக்கிறார்.
அப்ப நீங்க லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தா யாரா இருந்தாலும் சரி கேட்டுக்கொண்டிருப்பவனுக்கு என்ன தோணும்? ஓஹோ! அப்பனா எந்த ஒரு ஆசையும் இல்லாம, எந்த ஒரு செயலும் செய்யாம, நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னா ஹேப்பியா இருக்கும். அவ்வளவுதானே! ரொம்ப சிம்பிள். இப்ப நான் எதுக்கு போர் பண்ணணும்? நான் எதுக்கு போர் பண்ணி என்ன ஆக போகுது? நான் தான் எதுவும் பண்ணலன்னா ஹேப்பியா இருக்கலாமே! நீ தானே சொன்ன. இந்த கேள்வி நமக்கு வருது இல்லையா? சேம் கொஸ்டின் தான் அர்ஜுனனுக்கு வருது. நம்ம இப்போ 3வது அத்தியாயத்துல முதல் கேள்வியே அர்ஜுனனுடைய கேள்வி எப்படி அவன் ஆரம்பிக்க போறார் அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவன் இது பண்றார். அவர் திங்க் பண்றார். இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்தா மட்டுமே சொல்லியிருந்தா பிரச்சனை கிடையாது. முன்னாடி என்ன சொல்லிட்டார்? கர்மணி ஏவதே அதிகாரக அப்படின்னு சொல்லிவிட்டார். நான் இதெல்லாம் சொல்லிருக்கேனே, அத விட்டு நீ முதல்ல உனக்கு என்ன சொல்றேன்? கர்மணி ஏவதே அதிகாரக. நீ வேலை தான் பண்ணணும். உனக்கு இன்னும் சந்நியாசி செய்வதற்கான பக்குவமே வரவில்லை. அப்படிங்கிறத முதல்லயே சொல்லிட்டேன். முதல்லயே சொல்லி, நீ கர்மா தான் நீ பண்ணி ஆகணும். மாதே சங்கோஸ் ஸ்வகர்மணி. நீ அகர்மத்தோட நீ உன்னை சங்கமித்துக் கொள்ளாதே. உனக்கு அதனோடு ஒரு கூட்டு வேண்டாம். நீ வேலை செய்யாமல் இருப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. இப்ப அர்ஜுனன் என்ன பண்றான்? இதையும் திங்க் பண்றான், அதையும் திங்க். இத திங்க் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க, ஒரு இடத்துல ஞானம் தான் பெருசுங்கிறீங்க. ஒரு இடத்துல நீங்க என்ன கர்மம் தான் பண்ணணுங்கிறீங்க. கர்மம் பண்ணாம இருக்கக்கூடாதுன்னு வேற சொல்றீங்க. அப்ப நான் எந்த வார்த்தையத்தான் நான் எடுத்துக்கிறது? இதுதான் அவனுடைய பெரிய ஒரு குழப்பத்திற்கான காரணமாக இருக்கு. இப்ப நாம 3வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம் படிப்போம். நியோஜயசி கேசவ. முழுக்க சொல். अर्जुन उवाच ज्यायसि चेत् कर्मणस्ते मदा बुद्धिर्जनार्दन तत् किं कर्मणि कोरे मां नियोजयसि केशव. அர்ஜுன உவாச்ச. அர்ஜுனன் சொல்கிறார். உவாச்சன கூறுகிறார் அப்படின்னு அர்த்தம். ஜனார்தனக அப்படின்னு கிருஷ்ணரை இங்க அட்ரஸ் பண்றது. இந்த ஜனார்தனக அப்படின்னா ஜனங்களுக்கு மக்களுக்கு முக்தியை தரக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம். அந்த பதத்துக்கு அர்த்தம். ஜனங்களால் போற்றப்படுபவனே அப்படின்னும் அதுக்கு அர்த்தம். முக்தியை தரதுனாலதான் ஜனங்களால் போற்றப்படுது. சுவாமிக்கு என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னா, வெறும் கர்மபல தாத்தா அப்படின்னு சொன்னா அதுக்கு ஸ்பெஷாலிட்டி கிடையாது. இறைவனுடைய அருளால் தான் நமக்கு முக்தி என்பது கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நம்ம வேதாந்தம் படிக்கிறோம், பக்தி எல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் கர்மானா என்னன்னு தெரியும், எனக்கு கர்மா தியரி எல்லாம் தெரியும், எனக்கு இது தெரியும், முக்தியோட ஸ்வரூபம் தெரியும், நான்லாம் சாமி எல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது, எல்லாம் என்னோட முயற்சியில இருக்கு அப்படின்னு நினைக்க முடியாது. அதனாலதான் இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஜனார்தன அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனங்களுக்கு தேவையானதை கொடுக்கிறாய். என்ன தேவை? முக்திதான் தேவை. அந்த முக்தியை கொடுக்கக்கூடியவனாக இருக்கும் ஜனார்தனனே அப்படின்னு அட்ரஸ் பண்ற அர்ஜுன். கர்மணக. கர்மணக அப்படின்னா கர்மத்தை விட புத்திகி. புத்தினா ஞானம். ஜாயசி. ஜாயசி அப்படின்னா உயர்ந்தது அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. உயர்ந்தது என்பது தே உன்னுடைய மதா. மதா சேத் அபிப்பிராயமாக இருந்தால். மதம்னா அபிப்பிராயம்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் தா. மதம்னா அபிப்பிராயம் அப்படின்னு அர்த்தம். தத்து அப்பொழுது கோரே கோரமான கர்மணி கர்மத்தில் மாம் என்னை கிம் நியோஜயதி ஏன் ஈடுபடுத்துகிறாய் கேசவா. கேசவான் இன்னொரு அட்ரஸ் அவர். அர்ஜுனன் சொல்வது, ஜனார்தனா கர்மத்தை விட ஞானம் உயர்ந்தது என்பது உன்னுடைய அபிப்பிராயமாக இருந்தால் அப்பொழுது கோரமான கர்மத்தில் என்னை ஏன் ஈடுபடுத்துகிறாய் கேசவா அப்படின்னு கேட்டு. இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னேனே, இந்த இந்த பேக்ரவுண்ட்ல தான் இந்த கன்ஃபியூஷன் அவனுக்கு ஏற்படுறது. சுவாமி பரமார்த்தானந்தாஜி சொல்லுவார், இது ஏன் ஏற்படுறது அப்படின்னா ஸ்டூடெண்ட் மைண்ட் செட்ல அவன் ஒரு ஃபில்டர்ட் லிசனிங் பண்றான் அப்படின்னு. ஃபில்டர்ட் லிசனிங்னா என்ன அர்த்தம்னா, தனக்கு வேண்டியதை மாத்திரம் கிரகிச்சுக்கிறது. அவர் 1 மணி நேரத்தை என்னவோ சொல்லியிருப்பார். அந்த 1 மணி நேரத்துல எனக்கு என்னெல்லாம் ஓகேவோ அந்த விஷயம் எல்லாம் நான் கிரகிச்சுக்கிறேன்.
எனக்கு ஏத்துக்க முடியாதது அல்லது எனக்கு அதுல ஈடுபாடு இல்லைன்னா அதை விட்டுடுறது. தட் இஸ் ஃபில்டர்ட் லிசனிங். இந்த இடத்துல அர்ஜுனன் கிருஷ்ணர் இவ்வளவு தூரம் சொன்ன விஷயங்கள்ல கர்மத்தையும் கர்ம யோகத்தையும் ஞான யோகத்துக்கும் கர்ம யோகத்துக்குமான சம்பந்தத்தையும் சொன்ன இடங்களை அவன் சரியாக கவனிக்கவில்லை அப்படிங்கிறதாக இப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதைத்தான் அவன் எக்ஸ்பிரஸ் பண்றான். அவன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றான் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு ஞானம்தான் உசந்தது அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது அப்படிங்கிறத அவன் சொல்றது மூலமாக அதை சொல்கிறான். இப்ப முக்தி அப்படிங்கிறதுக்கு 2 விஷயம் வேண்டிருக்கு. என்னது? ஒண்ணு ஸ்ரத்தா பக்தி, இன்னொன்னு அறிவு. இந்த 2ம் கண்டிப்பா வேணும். ஸ்ரத்தை வேணும், ஸ்ரத்தா பக்தி. குருவிடம் சாஸ்திரத்திடம் ஸ்ரத்தை வேணும். அந்த ஸ்ரத்தையை தான் நம்ம ஸ்ரத்தா பக்தி அப்படிங்கிறோம். முயற்சி வேணும். அதுக்கப்புறம் அறிவை பெறுவதற்கான ஒரு மன சூழ்நிலை வேணும். இதெல்லாம் இருந்தா தான் நம்மளால இந்த முக்தி அப்படிங்கிற விஷயத்தை என்ஜாய் பண்ணணும். முக்தி இஸ் ஈக்குவல் டு அமைதியான ஆனந்தம். ஈஸியா நம்ம சுவாமிஜி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டார். ஆனா அந்த அமைதியான ஆனந்தத்தை பெறுவதற்கான வழிகள் என்ன அப்படின்னா, இந்த குருமுகமாக சாஸ்திரத்தை படிப்பது, அதில் நாம் ஸ்ரத்தையோடு தொடர்ந்து சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் செய்து கொண்டே இருப்பது, அதுதான் ஞானத்தை பெறுவதற்கான வழியாக இருக்கிறது. இது ஃபுல் ப்ரூஃப் மெத்தட். எந்தவும் ஜி பூம்பா போட்டு இந்த அவனுக்கு ஞானத்தை கொடுத்தேன்னுலாம் கொடுக்க முடியாது. அப்படிலாம் கொடுக்கறது கிடையாது. அப்படி நம்மளோட சாஸ்திரம் சொல்லவும் கிடையாது. பொறுமையா உட்கார்ந்து படிச்சுதான் பண்ணியா. சரி, இப்ப இந்த தலைப்புல கர்ம யோகம் அப்படிங்கிற இந்த இடத்துல முதல்ல சொல்லியாச்சு, ஞானத்தை பத்தியும் சொல்லியாச்சு, கர்மத்தை பத்தியும் சொல்லியாச்சு. ஞானபூர்வகமான கர்மம் எப்படி பண்றது அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. இங்க அவனுடைய டவுட் என்னன்னா, இந்த ஞானபூர்வகமாக கர்மம் பண்ணுன்னு சொன்னதை அவன் விட்டுட்டான். ஞானத்தில் நிலைத்திருன்னு சொன்னதை பிடிச்சுட்டு என்ன பண்றான்? ஞானம் தானே பெருசு, அப்பனா நீ கர்மத்தை ஏன் என்ன ஈடுபடுத்தணும்? இந்த இடத்துல நாம கர்மானா என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் கர்மா? கர்மா நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம்? செயல் அப்படின்னு சொல்றோம். கர்த்திரு அதீனம் கர்ம அப்படின்னு ஒரு டெபினிஷன் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, செயல் புரிபவனுடைய சுதந்திரத்தில் அந்த கர்மமானது இருக்கிறது, அல்லது செயல் புரிபவனுடைய அதீனம்னா அவனுடைய கட்டுப்பாட்டில் அந்த கர்மமானது இருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு, சில கர்மங்கள் நாம கட்டுப்படுத்தலனாலும் கட்டுப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, அதுவா நடந்துட்டு. உதாரணத்துக்கு மூச்சு விடுறது. எனக்கு இன்னைக்கு மூச்சே விட பிடிக்கல, நான் வேணா மூச்சை விடாம அப்படின்னு நம்ம இருக்க முடியுமா? இருந்தா நாளைக்கே நம்மளுக்கு வேற பேராயிடும். அப்ப என்ன ஆகும்? அது மாதிரி சில விஷயங்கள் நாம விரும்பி செய்யறது அப்படிங்கிறது தட் இஸ் நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட். அது பாட்டுக்கு ஆயிட்டே இருக்கும். அது அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நம்ம உடம்புலயே இருக்கிற டைஜஸ்டிவ் சிஸ்டம் நான் இன்னைக்கு நான் இதை நிறுத்துறேன் அப்படின்னு நிறுத்த முடியாது. அதாவது நடக்கிறது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. சோ சில விஷயங்களுக்கு கர்த்திரு அதீனம் இல்லை. ஆனா கர்மாக்கு என்ன டெபினிஷன்? கர்த்திரு அதீனம் கர்மம். அப்போ செயல் புரிபவனுடைய கண்ட்ரோல்ல தான் கர்மா இருக்கு அப்படின்னா அவன் எப்படி அதுக்கு என்ன அர்த்தம்னா வில்ஃபுல் ஆக்ஷன், அதுதான் கர்மம். நான் ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 3 வழி இருக்கு. சாஸ்திரம் 3 வழி சொல்லு. ஒண்ணு, நான் அந்த காரியத்தை பண்ணலாம், இல்லைன்னா பண்ணாம இருப்பேன், இல்லைன்னா வேற விதமா பண்ண. இப்படி 3 வழியில ஒரு காரியத்தை என்னால பண்ண முடியும். எப்படி பண்ணாலும் அதுக்கான பலனானது இருக்கு. இப்ப கர்மால எனக்கு பண்ணறதுக்கு சாய்ஸ் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண, நான் வரலாம், வராம இருக்கலாம், இல்ல ஆன் பண்ணிட்டு சைலண்ட்ல போட்டுட்டு வேற வேலை பார்க்கலாம், இல்ல வராமையே நான் மெசேஜ் பண்ணிட்டு அப்புறமா பார்க்குறேன் அப்படி சொல்லலாம். எப்படி வேணாலும் நான் இந்த கர்மாவை பண்ணலாம். கரெக்டா? இது நம்ம சாய்ஸ்ல தான் இருக்கு. எனக்கு டைம், என்னோட அவைலபிலிட்டி, என்னோட மைண்ட் செட்டு, இல்ல எனக்கு இன்னைக்கு இது கேட்கற அளவுக்கு மைண்ட் இல்லை, எனக்கு வேற ஏதோ கேட்கணும்னு தோன்றது, நான் எங்கேயோ வெளில போகணும்னு தோன்றது, இல்ல கோவிலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, கிளம்பலாம். இதெல்லாம் என்னது? வில்ஃபுல் ஆக்ஷன். இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் யார்கிட்ட சுதந்திரம் இருக்குன்னா, யார் செயல் புரிகிறானோ அவன்கிட்ட சுதந்திரம். கர்த்திரு அதீனம். செயல் புரிபவனுடைய கட்டுப்பாட்டில் அந்த கர்மா தானா நடக்காது. இந்த விஷயம்
நானா வந்து உக்காந்து புஸ்தகத்தை எடுத்து வச்சுட்டாதான் நான் படிக்க முடியும். நான் படிக்கணும்னு நினைக்கணும் வேற. அப்புறம் படிக்கணும், அதுக்கு மைண்ட வேற இதுல வச்சுக்கணும். எத்தனை விஷயம் இருக்கு பாருங்க. நீங்க மைன்யூட்டா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது நல்லா புரியும் உங்களுக்கு. அப்போ இதுல வந்து எனக்கு ஃப்ரீ வில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஐ கேன் டிசைட். நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஃப்ரீ வில் இருக்கு. எனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. சூஸ் பண்ணறதுக்கு எனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. சாய்ஸ் இருக்கு. ஞானத்துக்கு அப்படி இருக்கா? ஞானத்துக்கு அப்படி இல்லை. ஞானம் என்பது ஏற்கனவே இதுதான் அப்படின்னு ஸ்ருதி வாக்கியம் என்ன சொல்லியிருக்கோ அதை அறிகிறோம். அவ்வளவுதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் எந்த பிரமாணம் காட்டுற ஞானமாக இருந்தாலும் அப்படித்தான். இப்ப கண்ணு வந்து ஒரு கலர் ஆரஞ்சுன்னு காட்டுறது. நான் வந்து அதெல்லாம் கிடையாது, அத பச்சைதான் அப்படின்னு சொல்ல முடியுமா? பிரமாணம் எதை சொல்கிறதோ அதுதான். ஞானம் என்பது மாற்ற முடியாது. கர்மம் என்பதில் என்னுடைய ஒரு இது இருக்கு. நான் வந்து சூஸ் பண்ண முடியும். நான் எப்படி பண்ணணும்னு பண்ணறதுக்கான மெத்தட நான் சூஸ் பண்ணலாம். பண்ணலாமா வேண்டாமான்னு சூஸ் பண்ணலாம். பண்ணறதுக்கான மெத்தட சூஸ் பண்ணலாம். எப்படி வேணாலும் அந்த கர்மாவை நான் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம். ஏதோ ஒண்ணு அது என்னுடைய அதீனத்தில் இருக்கிறது. அப்ப இந்த கர்மா அப்படிங்கிறதுக்கு இந்த என்டையர் அந்த 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 ஒர்க்கை வந்து யார் மேல போட்டுக்கிறோம்னா நம்ம மேலதான் போட்டுக்கிறோம். ஆனா நாம என்ன என்ன தப்பு பண்றோம், ஜனங்க என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு சொன்னா, நான் எப்படி வேணா இருப்பேன். எனக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டியதுக்குத்தானே அந்த கடவுள் இருக்கார். அவருக்கு என்னத்தான் வேலை அதை விட. நான் எப்படி நான் வந்து பொய் சொல்வேன், திருடுவேன், எல்லாம் பண்ணுவேன், எல்லா அட்டுழியம் பண்ணுவேன், அக்கிரமம் பண்ணுவேன். ஆனா எனக்கு எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்கணும். கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நான் சும்மா ஒரு பாட்டை பாடுவேன், உடனே பித்துணும் எல்லாத்தையும். அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? ஒரு ஸ்லோகம் ஒண்ணு சொல்லுவார் சுவாமிஜி. என்னன்னா, இந்த பகவான் வந்து ஆடுகளை மேய்ப்பவனாக இல்ல. அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, யார் வந்து கேட்கிறாளோ அவர்களுக்கு கொடுப்பவனாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு சொல்லும். பகவானுக்கான இதுவே ஹூ இஸ் பகவான்னா அப்படிதான். இதை நம்ம கைவல்ய நவநீதத்திலையும் பார்க்கிறோம். கற்பக மரம் கனல் புனல் மூன்றும் தன்னை அடைந்தவர் வறுமையும் சீதமும் தாகமும் தவிர்த்தாடும். அணைய ஈசனும் அடைந்தவர் கருள் செய்வான், அகன்றவர் கருள் செய்யான் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இன்னொரு இடத்துல சொல்றார், இந்த ஜீவனால் வரும் அறுபகையெல்லாம் இவன் செயல் எண்ணாமல் அந்த தேவனால் வரும் என்ற மூடர் அதோகதி அடைவாரே. இந்த ஜீவனால் வரும் அரும்பகையெல்லாம் இவன் செயல் அல்லாமல் அந்த தேவனால் அன்றெனும் விவேகிகள் அமல வீடு அடைவாரே. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் செய்யற தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம். ஐ எம் ஓனிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஆல் மை மிஸ்டேக்ஸ் அப்படின்னு நினைக்கிறவன் நிச்சயமா மேல் நிலைக்கு வருவான். முயற்சி பண்ணு. நான் இதுல இருந்து மேல வரணும்னு முயற்சி. நான் இப்ப பேசிட்டு இருக்கிறதெல்லாம் எந்த கான்டெக்ட்லன்னா, வாட் இஸ் கர்மாங்கிற கான்டெக்ட்ல. வை ஷுட் ஐ டூ அ கர்மா? இந்த கர்மாவோட காரணம் என்னது அது அப்படிங்கிறதுக்காக பேசிட்டு. அப்ப நான் என்னுடைய ஐ மஸ்ட் ஓன் மை மிஸ்டேக்ஸ். எதுவா இருந்தாலும் கடவுள் அப்படின்னு சுவாமிஜி அழகா ஒரு உதாரணம் சொல்லுவார். நாம காருக்குள்ள உட்காந்துட்டு காரை ஓட்டுற மாதிரி பகவான் நமக்குள்ள உட்காந்து நம்மள ஓட்டல. அதை புரிஞ்சுக்கணும். இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அத்தனையும் சேர்ந்து என்னுடைய எண்ணங்களாக, என்னுடைய சொற்களாக, செயல்களாக என்னை செயல் புரிய வைக்கிறது. அந்த செயல் அத்தனைக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிள். இப்ப நம்ம சேம் டாபிக் தான் இதுல தீவினை அச்சத்துல இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். ஏன் நம்ம கெட்டது பண்ணக்கூடாது? ஏன்னா அது நமக்கு தான் திரும்பி கெட்டதா வரும். செயல் பண்றவனுக்குத்தான் அந்த செயலினுடைய விளைவு வரப்போகுது. அப்படிங்கிறதுனால செயலை பண்ணுவதில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு அங்க படிச்சோமா இல்லையா? அது மாதிரி இந்த கைவல்ய ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, நீ டோன்ட் புட் த பிளேம் ஆன் பகவான். பகவான் கிடையாது. அவர் வந்து இந்த எல்லாத்துக்கும் அவர் வந்து ஜவாப்தாரி கிடையாது. நான் தான் ஜவாப். அப்படிங்கிறதுனால இந்த கர்மா அப்படிங்கிறது எனக்கு அதீனமாக செயல் புரிபவனின் கட்டுப்பாட்டில் அது இருக்கிறது. சோ எனக்கு என்ன ஆறுது? ஐ எம் பிகமிங் மோர் ரெஸ்பான்சிபிள். நான் கண்டிப்பா அந்த செயலை சரியாக செய்ய வேண்டும், முறையாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம கேட்கலாம், பகவான்கிட்ட எனக்கு அருள் பண்ணுன்னு கேட்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி முக்தி என்பது இறைவனின் அருள், என்னுடைய முயற்சி இரண்டும் சேர்ந்துதான் என்னை முக்தியை உணர வைக்கும். இந்த இறைவனின் அருள்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம்.
அந்த அருள்ங்கிறது தான், அந்த அருள்ங்கிறதுனாலதான் எனக்கு படிக்கிற விஷயங்கள் புரியுது. அந்த புரியிற விஷயங்களை நான் என்ஜாய் பண்ண முடியுது. நான் யாருங்கிற விஷயத்துல நான் திளைத்து இருக்க முடியும். நம்ம இன்னும் கொஞ்சம் கூட புரியிற மாதிரி அந்த விஷயத்தை யோசிக்கணும்னா அந்த அருள் தான் எனக்கு கிடைக்கிற சித்த சுத்தி அப்படின்னு எனக்கு தோன்றுது. இந்த சித்த சுத்திங்கிறது ஸ்பெஷலா ஒரு விஷயம் கிடையாது. இறைவனின் அருள் வெளிப்படுவது இந்த ரூபமாகத்தான் நமக்கு வெளிப்படுறது. மனம் அமைதியாக இருப்பதுதான் இறைவனின் பேரருள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தாயுமானவரோட பாடல் ஒண்ணு அடிக்கடி சுவாமிஜி கோட் பண்ணும். ஐவகை எனும் பூதம் ஆதியை வகுத்து, 5 பூதங்களை எல்லாம் படைச்ச எப்பா நீ. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் எல்லாத்தையும் படைச்சுட்ட. இந்த சிருஷ்டிய சொல்வாரு. ஐவகை எனும் பூதம் ஆதியை வகுத்து, அதனுள் அச்சரச்சர பேதமான யாவையும் வகுத்து. என்டையர் சிருஷ்டி கிரியேஷன் பூரா நீ பண்ணிருக்கப்பா, நீ பெரிய ஆளுதான். நடக்கிறது நடக்காதது எல்லாத்தையும் நீயே கிரியேட், அச்சரச்சர பேதம் ஆதியும் எல்லாவற்றையும் வகுத்து, எல்லாரும் எப்படி வாழணுங்கிறத முழிக்க போறாளேன்னு மறையாதி நூலையும் வகுத்து, அனைவரையும் வாழ்வதற்கான ஒரு வழியையும் நீ சொல்லிக் கொடுத்தாயப்பா. ஒரு மேனுவல் கொடுத்துட்ட நீ, எங்களும் பிரச்சனை கிடையாது. மறையாதி நூலையும் வகுத்து, அதை கொடுத்தவுடன் நாங்களும் அதை வைத்துக்கொண்டு சிவன் தான் பெரியவன், விஷ்ணு தான் பெரியவன் அப்படின்னு சண்டை போட்டு உட்கார்ந்துருப்போம். சைவம் முதல் ஆதி சமயங்கள் யாவையும் வகுத்து, எல்லாத்தையும் நிறைய நிறைய ஸ்தோத்திரங்கள், நிறைய பூஜைகள், நிறைய உபாசனைகள் எல்லாவற்றையும் அந்த மறையாதி நூலிலேயே நீ கொடுத்து, அந்த சமயம் கடந்த மோன சமரச நிலையையும் வகுத்த நீ. என்ன சொல்றார் அப்படின்னா, கர்மகாண்டத்தை கொடுத்தாய், உபாசனா காண்டத்தை கொடுத்தாய், வேதாந்தத்தையும் கொடுத்தாய், சமயம் கடந்த மோன சமரச நிலையையும் நீ வகுத்தாய் அப்பா. ஆனா உன்னை அணுகவும் எனக்கு தன்னருள் செய்யவில்லையே அப்படின்னு கேட்பாரு. அப்ப இது நீ பிரார்த்தனை பண்ணணும், தப்பு கிடையாது. இந்த ரொம்ப அழகான பாடல், அந்த பாடல் பெருசு. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, பிரார்த்தனை பண்ணலாம், ஆனால் முயற்சி யார் பண்ணணும்? அதான் என்னுடைய முயற்சியினால் மட்டும்தான் நான் அமைதியான ஆனந்தத்தை அடைய முடியும். எனக்கு 1 hour கொடுக்கணும்னா கொடுக்கணும். நம்ம டாக்டர்கிட்ட போறோம், பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறார், இந்த இத்தனை வேளை சாப்பிடுங்கன்னு எழுதுறார், சாப்பிடணும். சாப்பிட்டாதானே வியாதி போகும். கிருஷ்ணர் சொல்றார், நீ இப்படி எப்படியெல்லாம் இரு, இதெல்லாம் யோசி அப்படிங்கிறார். யோசிச்சாதானே இந்த பவ வியாதி போகும். நமக்கு என்ன வேணும்? பவ வியாதி தான் போகும். இப்போ கிருஷ்ணர் அர்ஜுனனோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வரும்போது எல்லார் மாதிரியும் அவனும் ஜாலியா ஊன்னு சண்டை போட்டுட்டு தான், சத்தம் போட்டுட்டு கம்பீரமா வந்திருப்பான். அந்த இதுக்கு போர்க்களத்துக்கு எப்படி வந்திருப்பான்? கொத்துறேன் பார், வெட்டுறேன் பார், கொல்றேன் பார், அப்படித்தான் வந்திருப்பான். ஆனா வந்து நின்ன உடனே அவனுடைய பார்வை அந்த துரோணாச்சாரியாரையும் அந்த பீஷ்மாச்சாரியாரையும் பார்த்த உடனே மாறி போச்சு. என்டையர் மைண்ட் செட்டே மாறிடுது. அப்ப என்ன ஆயிடுத்து அவனுக்கு? சோகமும் மோகமும் அவனுக்கு வந்தது. அவன் சொன்னான், எச்சோகம் உச்சோஷணம் இந்திரியானாம். என்னால முடியலப்பா, என் உடம்பெல்லாம் எரியுதுப்பா, எனக்கு சண்டை போட முடியல, என்னை விட்டுனேன் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவன் இறங்குறான். பிகாஸ் அந்த சிச்சுவேஷன் அவனால அக்செப்டே பண்ண முடியும். செயல் புரியும் பொழுது அந்த செயல் என்ன விளைவை ஏற்படுத்தும் என்ற எண்ணம் அவனுக்கு இருக்கிறது. அதனால்தான் அவன் அங்க எச்சோகம் உச்சோஷணம் இந்திரியானாம் வந்ததே அதனால. அப்ப என்ன ஆகுது? அவன் சரண்டர் ஆகிறான். இந்த சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்ண முடியல, எனக்கு ஏதாவது சொல்லு, சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம்னு சரண்டர் ஆன உடனே கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அத்தனையும் அவன் கண்கள்ல நீரோடு அவன் உட்கார்ந்து அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவன் ரொம்ப நெய்வா இருக்கான். 2வது அத்தியாயம் முடிகிற வரைக்குமே அவன் நெய்வாதான். இன்னும் அவனுக்கு தெளிவு வரல. தெளிவு வந்திருந்தா இந்த ஒரு கேள்வி வந்திருக்காரு. ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தனன்னு உன்னோட எண்ணம் அது அப்படின்னு சொல்றதுக்கான எண்ணம் வந்திருக்காது இல்லையா? வந்திருக்கோம். இன்னும் அவனுக்கு அந்த தெளிவு ஏற்படவில்லை. இங்க என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, கிருஷ்ணர் ஒரு ஜெகதாச்சாரியனாக இருக்கிறார். அர்ஜுனன் அவனிடம் மண்டியிட்டு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறான். கிருஷ்ணர் அவனுடைய பிரச்சனையை போக்கணும். ஆஸ் அ டாக்டரா வச்சுக்கலாம், ஆஸ் அ டீச்சரா வச்சுக்கலாம். ஏதோ வகையில் கிருஷ்ணர் இப்ப அவருக்கு டயக்னாஸ் பண்ணி மெடிசனை கொடுக்கணும். என்ன ப்ராப்ளம் இங்க? அர்ஜுனனுக்கு என்ன ப்ராப்ளம் ஆக்சுவலி அப்படின்னு கேட்டா, அவனுக்கு சோக மோகம் தான் ப்ராப்ளம். மோகம் என்பது மயக்கம், மயக்கம் என்பதன் காரணம் அறியாமை, அறியாமையின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சோகம். இந்த சோகம் என்பது துக்கம், அறியாமையின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய துக்கம். இந்த துக்கத்தை போக்கணும். அதுதான் கிருஷ்ணருக்கு இப்ப வேணும். சோக மோகம் போகிறதுக்கு என்ன வழி? அறியாமைதான் சோகத்தின் காரணம். அப்ப எதை நிறுத்தணும்? எதை நீக்கணும்? அறியாமையை நீக்கணும்.
அதுக்கு என்ன பண்ணணும்? ஞானத்தை கொடுக்கணும். ஞானம் என்பது எந்த ஞானம்? எப்படி வில்லு விடுறது, எப்படி அம்பு போடுறது, அதுதான் துரோணர் சொல்லி கொடுத்துட்டாரே. அதை வச்சுட்டு தானே இவன் இப்ப பயப்படுறான். அப்ப எந்த ஞானம்? ஆத்ம ஞானம் தான் அவனுக்கு இந்த சோக மோக நிவர்த்திக்கு அது ஒண்ணுதான் வழி அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய தீர்மானம். அதனாலதான் முதல்ல எடுத்த உடனே என்ன பண்ணார்? ஆத்ம ஞானத்தை பற்றி அவர் சொல்லிக் கொடுத்து சோக மோக நிவர்த்திக்கான உபாயத்தை முதல்லயே கொடுத்து விடுறாரு. ஏன்? எதுக்காக அதை கொடுக்கணும் அப்படின்னா, இந்த சோகமும் இந்த மோகமும், அதாவது இந்த மதிமயக்கமும் அதனால் ஏற்பட்ட துன்பமும் அவனுக்கு போயிடுத்து அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் அவன் வேலை பண்ணும்போது ஜாலியா பண்ணும். இதுதானே? அதனாலதான் வேலை எப்படி பண்ணணும்னு அதுக்கப்புறம் சொல்லி கொடுக்குறாரு. ஃபர்ஸ்டே நீ எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் நீ உன்னுடைய காரியங்களை செய்ய வேண்டும்னு முதல்ல ஆரம்பிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இப்படி திருப்பி போட்டு பாருங்க. கர்மயோகத்தை முதல்ல சொல்லிட்டாருன்னா அவன் மண்டையை பிச்சுப்பான். எதுக்கு நான் பலன் எதிர்பார்க்காம பண்ணணும்? நான் வந்ததே இங்க போர்க்களம். சாகணும் தான் நான் இதுவே போட போறேன். சாகணுன்ற பலன் தானப்பா நான் எதிர்பார்ப்பேன். கேள்வி நிறைய வருமா இல்லையா? கேள்வியே வராது. ஏன்னா நீ யாருங்கிறத முதல்ல சொல்லி கொடுத்துட்டு, நீ அழியாத பரம்பொருள். நீ அதே மாதிரிதான் எதிரில இருக்கிற எல்லாருமே அழியாத பரம்பொருள் தான். எல்லாம் ஒண்ணுதான், ஒண்ணுதான் இருக்கு. அதனால நீ எதை கொன்னாலும் எதை நீ விட்டு வச்சாலும் எதுவும் இங்க உண்மை இல்லப்பா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாரு இல்லையா? அது சொன்னதுனால அவருக்கு என்ன கன்விக்ஷன்? கிருஷ்ணனுக்கு எனக்கு முதலிய ஞானத்தை கொடுத்தாச்சு. இந்த சோக மோக நிவர்த்திக்கு காரணம் என்னன்னா, இப்போ எதனால நடக்கும்னா ஞானத்தினாலதான் நடக்கும். அந்த ஞானத்திற்கு எத சாதனம்? ஞானத்திற்கு வழி எது? ஞானத்தை எப்படி பெறுவது அப்படின்னு, ஞானத்தை பெறுவதற்கு கர்ம சந்நியாசம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. கர்ம சந்நியாசம்னா என்னன்னா, கர்ம பலத்தை தியாகம் செய், அதாவது சகாம கர்மத்தை செய்யாமல் இருப்பது. ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு இதுவே பலன் வேண்டும், இதுவே பலன் வேண்டும் என்று எண்ணி எண்ணி காரியங்கள் செய்யாமல் இருப்பதுதான் ஞானத்திற்கு நம்மை இட்டுச்சு. அப்ப அந்த கர்ம சந்நியாசத்திற்கு என்ன பண்ணணும்? நிஷ்காமமாக கர்மத்தை செய்ய வேண்டும். அப்ப இப்ப நம்ம இந்த கர்மா அப்படிங்கிறது கர்த்திரு அதீனம்ங்கிறதுல ஆரம்பிச்சு, இந்த கர்மா கர்த்திரு அதீனமாக இருக்கும் போது கூட கர்மாவில் நமக்கு கர்மான்னு சொல்றேன், உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும்னு இதனால நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதுனால அந்த வேர்ட்ஸ் அப்படியே யூஸ் பண்றேன். செயல், கர்மான்னு சொன்னேன்னா செயல்னு புரிஞ்சுக்கணும். சரியா? செயல்ல இவனுக்கு என்ன விதமான ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும், என்ன பாவனை அவனுக்கு செயலில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு தான் இவர் அடுத்தது சிதப்பிரஜனை பத்தி இவர் சொல்லியிருக்கார். அப்ப கர்மா அப்படிங்கறதோட பர்பஸ் என்ன? கர்மாங்கிற பர்பஸ், கர்மாவோட பர்பஸே என்ன அப்படின்னா சித்த சுத்தி தான் கர்மாவோட பர்பஸ். மன தூய்மைக்காக மட்டும்தான் இந்த செயல் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப நம்ம ஒரு கொராலரி கொண்டு வரோமா? எனக்கு திரும்பவும் சொல்றேன், அர்ஜுனனுக்கு தானே சோகமோக நிவர்த்தி, மற்றவாளுக்கெல்லாம் கிடையாது. அப்படி இல்லை, எல்லாருக்கும் வாழ்க்கையில இருக்கிறது சோகமும் மோகமும் தான். நாம் அனைவரும் பல விஷயங்களில் தடுமாறுகிறோம், நாம் அனைவரும் பல விஷயங்களில் துக்கப்படுகிறோம். இந்த துக்கம் என்பது அறியாமையின் காரணமாக வருகிறது. அதனால நம்ம எல்லாருக்கும் காமன் ப்ராப்ளம் என்னன்னா சோகமோகம் தான். அப்ப காமன் ப்ராப்ளத்தை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். காமனா இருக்கிற அந்த சோக மோகத்துக்கு என்ன அதை நீக்கிறது எப்படி அப்படின்னா ஞானத்தால் தான் நீக்க வேண்டும். ஞானத்தை அடைவதற்கு நாம் பலனை எதிர்பார்த்து செய்யும் காரியங்களை விட்டுவிட வேண்டும். அதற்காக நாம் செய்யும் அனைத்து காரியங்களிலும் பலனில் நாட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் பலனில் நாட்டம் இல்லாமல் செய்யும் காரியங்களால் வரும் புண்ணியமானது எனக்கு மன தூய்மையை கொடுக்கும். புரியுதா? இப்ப மன தூய்மை தான் செயலினுடைய பலன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப ஞானத்தை எப்படி அடையிறது அப்படின்னு, செயல் மன தூய்மையை கொடுக்கிறது. ஞானத்துக்கு விசாரம் ஒன்றுதான் வழி. ஞானத்தை நான் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னா என்ன பண்றது? படிக்கணும். திரும்ப திரும்ப உட்கார்ந்து இதை படிச்ச ஆத்மாவை பற்றி எழுதியிருக்கக்கூடிய இந்த உபனிஷத் கருத்துக்களை, கீதா சாஸ்திர கருத்துக்களை படிக்கிறது மூலமா தான் நம்ம சித்தசிய சுத்தையே கர்ம நது வஸ்தூபலப்யதே வஸ்து சித்திர் விசாரேன கிஞ்சித் கர்ம கோட்டிபிகி விவேக சூடம். மனசை சுத்தப்படுத்துறதுக்காக மட்டுமே கர்மா என்பது இருக்கிறது. செயல் என்பது உன் மன தூய்மைக்காக மட்டுமே. வஸ்து சித்திர் விசாரேன, பிரம்மத்தை அறிய வேண்டும் என்று நீ விரும்பினால்
நீ விசாரம் செய்ய வேண்டும். எதை விசாரம்னா டீப்பா ஸ்டடி பண்றதுக்கு பேர் விசாரம். டீப் ஸ்டடி. டீப் ஸ்டடினா என்ன? வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரிஞ்சு குருமுகமா. நானே உட்கார்ந்து எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியும் படிக்கிறது இல்ல. குருமுகமாக உட்கார்ந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருளை அறிந்து படிக்க வேண்டும் அப்படின்னு. அப்படி படிச்சோம் அப்படின்னு சொன்னா கிஞ்சித் கர்ம கோட்டி பிகிங்கிற எந்த விதமான ஒரு கர்மம் பண்ணினாலுமே இது கிடைக்காது. ஞானமானது கிடைக்காது. ஞானத்தை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சித்த சுத்தி இருக்கும் பொழுது குருவோடு சேர்ந்து உட்கார்ந்து படிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த அர்ஜுனனுக்கு முதல்ல என்ன சொன்னார்? மாதே சங்கோஸ்வகர்மணின்னு சொன்ன. நீ செயல் புரியாமல் இருந்துடாதப்பா, எப்போதும் நீ செயல் புரிந்து கொண்டேதான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொன்னார். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஞானம் தான் அனைத்திலும் மிகச்சிறந்தது அப்படிங்கிற இந்த இடம்தான் அவனுக்கு ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா இந்த ஞானத்தை பத்தி சொல்லும் போது அவர் சொல்ற விஷயத்தை பார்த்தா சந்நியாசம் பண்றதுதான் நல்லதுங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா எந்த இடத்துல சொல்றாரு? விகாய கார்மான் எஸ் சர்வான் புமான் ஸ்டரதி நிஸ்பிருக நிர்மமோ நிரகங்காரக சசாந்தி மதி கச்சதி. இந்த இடமெல்லாம் அவனுக்கு என்ன தோன்றதுன்னா, ஓஹோ அப்போ சந்நியாசம் பண்ணிட்டா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடும். நாம எந்த ஒரு பிரச்சனையும் இப்ப சில பேரு வீட்டுல பிரச்சனைனா ஓடி போயிடுவாங்க இல்லையா? ரிஷிகேஷ் ஹிமாலயாஸ் அந்த மாதிரி ஓடி போயிடுவாங்க. நம்ம ஒரு சினிமால கூட ஒரு பழைய சினிமால ஒருத்தர் ஹஸ்பண்ட் தொலைஞ்சு போயிடுவார். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஏதோ சாமியார் வேஷத்துல வருவார். முதல்ல ஒருத்தன் ஏமாத்துவான். அப்புறம் நிஜமாவே அவர் சாமியார் வேஷத்துல அதுக்கப்புறம் அந்த சாமியார் வேஷத்தெல்லாம் கழிச்சுட்டு மறுபடியும் கிரகஸ்தனாவே ஜாலியா இருப்பார் அவங்க ஃபேமிலியோட. இதெல்லாம் ஒரு ஜோக்கா இது பண்ணுவாங்க. இதெல்லாம் நடந்திருக்கிறதுனாலதான் அதெல்லாம் ஜோக்கா வந்திருக்கு. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ஒரு குடும்ப பாரத்தை சுமக்க முடியாமல் ஓடி போயிடுவாங்க. சன்னியாசம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வழி என்னன்னா சந்நியாசம் பண்றதுதான். நான் வைக்ஷியம் அப்பீகலோகேன்னு கேட்டேன், இவர் ஒத்துக்கல. ஆனா இவரே சொல்றாரு விகாய காமான் எஸ் சர்வான்னு சொல்லிட்டாரு. அப்போ எல்லா ஆசைகளையும் துறந்து நான் இந்த செயல் புரிதலிருந்து இருந்து விலகி கொள்ளலாமா இல்லையா அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் வருது. ஆனா இந்த சந்நியாசம்ங்கிறது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அதையும் தெரிஞ்சுக்கணும். சில பேர் சந்நியாசம் எடுத்துக்கிறாங்க. நமக்கு இதை படிக்கிறச்சே நமக்கு சில சமயம் நம்மளும் சன்னியாசி ஆயிருக்கலாமோலாம் சில மனங்களுக்கு தோணும். ஆனா இந்த சந்நியாசம்ங்கிறதோட பர்பஸ் என்னன்னா பியூர்லி டைம் மேனேஜ்மெண்ட் தான். டைமை மேனேஜ் பண்ணும். நான் பொழுதன்னைக்கும் காரியம் பண்ணிக்கொண்டே இருந்தேன்னா நான் எப்படி உட்கார்ந்து ரொம்ப டீப்பா இருக்கு. ஒரு வேர்டும் ரொம்ப டீப்பா இருக்கு. நிறைய அர்த்தங்கள் இருக்கு, நிறைய பாஷ்யங்கள் இருக்கு, நிறைய டீக்கா டிப்பணின்னு அதை விவரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால இதுலயும் அதுலயுமா ரெஃபர் பண்ணி நான் படிக்கணும், அதை ஆழமா புரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன்னா அப்படி நினைச்சேன்னா எனக்கு இதுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. நமக்கே தெரியுமே, நம்ம இப்போ ஃபேமிலியில இருக்கும் பொழுது இங்க பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் கேட்கறதே நம்மளுக்கு பெரிய பாடு. அதுல அப்புறம் நாம பாட்டுக்கு எதாவது இன்னொன்னு ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டே போனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்லணும். இதுக்கெல்லாம் சரிதான் நமக்கு இந்த வாழ்க்கை முறைதான் தீர்மானம் பண்ணா சன்னியாசம் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அட்வொகேட் பண்ணது அந்த காலத்துல ஒரு பீரியட் இருந்தது. அந்த பீரியட்ல சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் இந்த ஆத்ம ஞான விஷயங்களே சொல்லப்படும், கிரகஸ்தர்களுக்கு சொல்லப்படாது. அப்படி இருந்தது. அதனால இப்ப நிறைய காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு, நிறைய மாறி இருக்கு. நாமளும் ஆந்திர சந்நியாசம் அப்படிங்கிறத சுவாமிஜியும் சொல்லியிருக்கார், நம்ம பரமகுரு சொல்லியிருக்கார், சுவாமி பரமாத்மானந்தர் நிறைய சொல்லியிருக்காரு. அதை பத்தி மனசுல சந்நியாச புத்தியோட இருக்கு. அதைத்தான் இந்த விகாய காமான்கிறதுல இருந்து நாம புரிஞ்சுக்கணும். எல்லா விதமான பாக்கிய விஷயங்களில் இருக்கக்கூடிய ஆசைகளை விடுத்து விட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப ஞானம் அப்படிங்கிறத ஒசத்தி பிடிக்கிறார். இந்த இடத்துல ஞானம்ங்கிறது திரும்பவும் சொல்றேன், ஆத்ம ஞானம். சாதாரண விஷயங்களில் இருக்கக்கூடிய அறிவு அல்ல. புத்திஹி அப்படின்னாலே ஆத்ம ஞானம் அப்படின்னு தான் இருக்கு. ஞானம் இருந்தால்தான் அமைதியான ஆனந்தம், மோட்சம் என்பதெல்லாம் இருக்கு. ஆனா அர்ஜுனனோட கொஸ்டின் இப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னா, இப்ப இதெல்லாம் இவ்வளவு வசதியா இருக்குங்கிற போது எதற்காக என்னை கர்மம் செய்ய தூண்டுகிறாய்? அதுவும் சாதாரண கர்மம் இல்லை. ஏதோ போய் கடைக்கு போய் காய்கறி வாண்டுவான்னு நீ சொல்ற, நீ கொலை பண்ற கர்மத்தை பண்ண சொல்லு. கோரே கர்மணி மாம் நியோஜயசி கிமர்த்தம் கேக்குற கேள்வி, நீ எதுக்காக என்ன இப்படி பண்ணின அப்படின்னு. இப்ப அடுத்தது இந்த கொஸ்டினையே இன்னும் கொஞ்சம் கூட விளக்குறாரு அவர் அர்ஜுனனி. व्यामिश्रेणेव वाक्येन बुद्धिं मोहयसीव मे
ததேகம் வத நிச்சித்ய ஏன ஸ்ரேயோஹமாப்னுயாம். வியாமிஸ்ரேணேவ. வியாமிஸ்ரேணேவனா முரண்பட்டு இருக்கிறது மாதிரி. வியாமிஸ்ரம்னா மிஸ்ரம்னாலே மிக்ஸ்சர்னு அர்த்தம். வியாமிஸ்ரேணேவ வியாமிஸ்ரேண இவ முரண்பட்டிருக்கிறது போல வாக்கியேன வாக்கியங்களால் மே புத்தி என் புத்தியை மோகயசீவ மோகயசி இவ நீ குழப்புவது போல உள்ளது. ஏன எதனால் அகம் நான் ஸ்ரேயக நன்மையை நன்மையினா மேலான நன்மையை ஆப்னுயாம் பெறுவேனோ தது ஏகம் அந்த ஒன்றை நிச்சித்ய உறுதி செய்து கூறு. வத நிச்சித்யன உறுதி செய்து வதன கூறு. முரண்பட்டிருக்கிறது போன்ற உனது வாக்கியங்கள் என் புத்தியை நீ குழப்புவது போல உள்ளது. அதனால் நான் நன்மையை எதனால் நான் நன்மையை பெறுவேனோ அந்த ஒன்றை உறுதி செய்து கூறு அப்படின்னு கேக்குற. இப்போ முதல்ல சொன்னது என்ன? 2 விஷயம் நீ சொல்றப்ப ஜாயசி சேத் கர்ம ஜாயசி அப்படிங்கிற போது அது கொஞ்சம் வசந்தது மாதிரி தெரியறது. கர்மத்தை விட ஞானமானது வசந்தது மாதிரி தெரியுது. அப்படி சொல்றதும் போது நீ எதுக்காக எனக்கு கர்மாவை அட்வொகேட் பண்ற? எது வசந்ததோ அதை தானே நீ எனக்கு சொல்லணும். இப்ப அடுத்தது கேக்குற, எனக்கு ரொம்ப முரண்பட்டிருக்கே உன்னுடைய சொற்கள். முதல்ல கர்மாவை நீ புகழ்ந்து பேசுற, அப்புறம் முதல்ல ஞானத்தை சொன்ன, அப்புறம் கர்ம யோகத்தை சொன்ன, அப்புறம் ஞானத்தை புகழ்ந்து பேசுற. ஆனா என்ன மட்டும் கர்மா பண்ணு அப்படிங்க. இது எனக்கு ரொம்ப குழப்பற மாதிரி இருக்கு. அதனால நீ எனக்கு 2ல எது எனக்கு நிச்சயமா ஸ்ரேயஸை தருமோ, இந்த இடத்துல ஸ்ரேயஸ் அப்படின்னு சொன்னா எது எனக்கு மோட்சத்தை தருமோ. ஸ்ரேயஸ்ங்கிறது மேலான நன்மை. நம்ம இதுல படிப்போம் இல்லையா, சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும். அந்த இடத்துல சிறப்பு அப்படிங்கறத நாம மோட்சம் முக்தி அப்படின்னு ஸ்ரேயஸ் அப்படின்னு. ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்று 2 விஷயம் இருக்கு. பிரேயஸ்னா இந்த உலகத்துல நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு வேண்டிய செல்வங்கள் வளங்கள் எல்லாம் பிரேயஸ். ஸ்ரேயஸ்ங்கிறது நம்ம இதுல மோட்ச முக்தி நிலையை அடைவதற்கு அப்படிங்கிறது ஸ்ரேயஸ் அப்படின்னு. இதுல கூட கடோபனிஷத்துல கூட நச்சிகேதஸுக்கு பிரேயஸ் விஷயங்களா சொல்லுவார் அவர் யமதர்மராஜ். உனக்கு நான் அத்தை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், இவ்வளவு கொடுக்குறேன், இவ்வளவு ராஜ்யத்தை கொடுப்பேன், உனக்கு அவ்வளவு தனத்தை கொடுப்பேன், செல்வம் கொடுப்பேன், அதை கொடுப்பேன், எதை வேணா கொடு, நான் கேட்கறத முதல்ல கொடு அப்படின்னு கேட்டு அந்த ஆத்ம ஜானத்தை கொடுத்தாதான் போவேன்னு சண்டித்தனம் பண்ணி வாங்கிட்டு வந்தாரா இல்லையா? அது மாதிரி இப்ப இவரும் என்ன சொல்ற, இவர் அந்த அளவுக்கு சண்டித்தனமா சொல்லல. இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு எது நல்லது மேலான நன்மையை கொடுக்குமோ அதைத்தான் நீ எனக்கு சொல்ல வேண்டும். எனக்கு உன்னோட வார்த்தையில கிளாரிட்டி வரவே இல்லை, எனக்கு அது குழப்பறது. இப்போ கர்மா பண்ணும் பொழுது கர்மாக்கு ஒரு பலன் இருக்கு. என்னென்ன கர்மாவை 4 விதமாக பிரிக்கிறது வழக்கம். எப்படின்னா, உட்பாத்தியம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். உட்பாத்தியம்னா முன்னாடி இல்ல, இப்போ அந்த விஷயத்தை நாம பண்றோம், பண்ணிட்டு அதை அடையறோம். ஏதோ ஒரு கர்மா பண்ணி அந்த விஷயத்தை அடையறோம் அப்படின்னு ஒரு உட்பாத்தியம் அப்படின்னு ஒரு பலன் சொல்லும். அப்புறம் விகாரியம். விகாரியம்னா ஒரு ஒரு அந்த செயல்னால ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். விகாரியம்னா மாற்றத்தை உண்டு பண்ணும். சம்ஸ்காரியம்னு சொல்றோம். சம்ஸ்காரியம்னா கிளீன் பண்றோம். கிச்சன்லாம் கிளீன் பண்றோம், பாத்திரம்லாம் இது பண்ணி வைக்கிறோம், சம்ஸ்காரம். கர்மா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கர்மா சொல்றேன். அதுக்கப்புறம் ஆப்பியம். ஆப்பியம்னா புதுசா ஒரு விஷயத்த உண்டு பண்றீங்க, எடுத்துக்கிறது, அப்படிங்கிறது ஆப்பியம். அப்படி இப்போ ஒரு கர்மாவை பண்ணும் பொழுது இத்தனை வகையா பண்ண முடியும். நான் முன்னாடி சொன்னேன், பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம், வேறு விதமா பண்ணலாம். அது எந்த ஆங்கிள் சொன்னேன்? செய்யறவனோட ஆங்கிள் சொன்னேன். இது என்ன ஆங்கிள் சொல்றேன்? கர்மாவோட ஆங்கிள். இந்த கர்மாவை நாம உட்பாத்தியத்துக்காக பண்ணலாம், சம்ஸ்காரியத்துக்காக பண்ணலாம், விகாரியத்துக்காக மாற்றத்திற்காக பண்ண. ஒரு வீடு இருக்கு, ஒரு ரூம்ல இருக்கிறதெல்லாம் பிடிக்கல, வேற ரூம்ல மாத்தணும், இல்ல இந்த ரூமோட டிசைனை மாத்தணும், விகாரி மாத்தி ரூமை கிளீன் பண்றோம், சம்ஸ்காரி. அங்க இல்லாத ஒரு பொருளை கொண்டு வந்து வைக்கிறோம், ஸ்பேஸ் இருக்கு, வேற ஒரு பொருள் அங்க இருக்கு, இங்க கொண்டு வந்து வைக்கிறோம், உட்கார்ந்து. கிடையவே கிடையாது, என் வீட்டுல புதுசா வாங்கி வைக்கிறேன் ஒரு மைக்ரோவேவ் ஓவன், எனக்கு ஆப்பியம். எனக்கு இந்த மாதிரி நான் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கு. ஆனா
மோட்சம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. மோட்சம் என்பது இந்த கர்மாவினால் பெறப்படுவது அல்ல. நான் ஒரு உத்பாத்தியத்தினாலேயோ, ஒரு விகாரியத்தினாலேயோ, ஒரு சம்ஸ்காரியத்தினாலேயோ, ஒரு ஆப்பியத்தினாலேயோ மோட்சத்தை பெறுவது அல்ல. நான் மோட்சத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னது மாதிரி, இது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பிரின்சிபிள். இதை அறிகிறேன். இதை எங்க அறிகிறேன்? இது அனுபவத்திற்குரியது அல்ல. இது அறிவுக்குரியது. இது அறிவு சம்பந்தமானது. இதுலதான் வந்து பின்னாடி நம்ம படிப்போம். வஸ்து தந்திரம், புருஷ தந்திரம் அப்படின்னு எல்லாம் பின்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம படிக்க போறோம். அப்ப நம்ம அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரே கிளாஸ்ல எல்லாத்தையும் சொன்னா தலைக்கு மேல எல்லாம் போயிடும். அதனால நான் வந்து ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் தான் பண்றேன் இந்த விஷயங்களை, வேற ஒன்றும் பண்ண போறது இல்லை. அப்ப இந்த கர்மா அப்படிங்கிறதுக்கான ஆட்ரிபியூட்ஸ் இப்படி இருக்கு. மோட்சம் அப்படி கிடையாது. மோட்சம் என்பது அறிவு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஞானத்தை பெறுவது ஒன்றுதான் மோட்சத்தை நாம் உணர்வதற்கான வழி. இங்க அடைவது அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது. மோட்சத்தில் அடைவதுன்னு ஒரு விஷயம் கிடையாது. எங்கேயான இருந்தா தானே அடையறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இருக்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இருக்கிறத இத்தனை நாளா தப்பா புரிஞ்சுட்டு இருந்தத நாம இப்ப சரியா புரிஞ்சுக்கிறோம். இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப வருஷமா கர்ணன் வந்து தன்னை ராதையின் மைந்தன் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கான். ஹே ராதேய, ஹே ராதேய அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்டு ராதைங்கிறது அந்த தேரோட்டியின் மனைவி, அவளோட மைந்தன்னே நினைத்து கொண்டிருக்கிறான். திடீர்னு குந்தி வந்து என்ட்ரி கொடுத்து, ஹே கர்ணா என் மனதனே என்று சொல்லியாச்சுன்னா, அன்னில இருந்து ஹே கௌந்தேய, ஹே கௌந்தேய மாறிச்சு. அறிவு தானே. ஏதாவது சம்ஸ்காரம் பண்ணாங்களா? ஏதாவது இது பண்ணாங்களா? சடங்கெல்லாம் பண்ணி நீ இங்கேருந்து தூக்கி கொண்டு வந்து இங்க போடு அப்படிலாம் பண்ணல. ஜஸ்ட் அறிவு. இத ஒரு எக்ஸாம்பிள், இதுதான் சொல்லுவாங்க எக்ஸாம்பிள், அதனால இதை சொல்றேன். அறிவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மோட்சம் என்பது அறிவு மட்டுமே அப்படின்னு. இங்க இவர் என்ன கேட்கிறார் அப்படின்னாக்க, எனக்கு எது நிச்சயமாக நன்மையை கொடுக்குமோ அதை நீ சொல் அப்படிங்கிறது. இப்ப நாம இந்த நான் இப்ப சொன்னதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? ஏற்கனவே சொல்லிவிட்டார். அது அறிவை முதலே சொல்லிவிட்டார். ஆனா இவனுக்கு புரியுது. இங்கதான் நம்ம சுவாமிஜி சொல்ற ஃபில்டர்ட் லிசனிங். பாதிதான் கேட்டிருக்கானே. பாதி கிளாஸ் அவன் வந்து ஃபுல் டீப் ஸ்லீப்ல இருந்து பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டே இருக்கார் கிருஷ்ணர். 72 ஸ்லோகத்தை சொன்னா யார் கேட்கறது அப்படின்னு தோணுமா இல்லையா? அப்படி இருந்துட்டான் பாவம். திருப்பி அவனை போய் நம்மள மாதிரி ஒரு திருப்புதல் கிளாஸ் அப்படின்னு ஒண்ணு வச்சு மறுபடியும் கிருஷ்ணர் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவனுக்கு லாஸ்ட் வரைக்கும் திரும்ப சொல்றேன்னு சொன்னா ஒருவேளை புரிஞ்சிடுமோ என்னமோ தெரியாது. ஆனா அதனாலதான் கிருஷ்ணர் என்ன பண்றார், இவனுக்கு சொல்ல வேண்டிய முறையை மாற்ற வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்த ஸ்லோகத்துல இருந்து இவனுக்கு வந்து அந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் அதை வந்து இப்ப மாத்த போறோம். மாத்தி கர்மத்தினுடைய இம்பார்ட்டன்ஸையும் கர்மத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கறதையும் சொன்னாதான் இவனுக்கு ஏன் இவன் கர்மம் செய்யணும்னு நான் சொன்னேங்கிறது புரியும். இவனோட கொஸ்டினே என்னன்னா, நீ மோட்சம் தான் பெஸ்ட்னா எனக்கு எதுக்கே கர்மத்தை சொன்னேன்? சீரியா நான் சொல்றேன் உனக்கு கர்மத்தை ஏன் உனக்கு சொல்றேன் அப்படிங்கறத கர்மத்தின் மேன்மையை சொல்லி உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு இப்ப அடுத்ததுல பகவான் வாச்சன் அடுத்த ஸ்லோகத்துல இருந்து வரப்போற. அதை நாம அடுத்த வகுப்புல படிக்கணும்.